ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பீஃப் மந்தி பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கைப்பிடி பாதாமை தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 10 பூண்டு பல், ஒரு 2 அல்லது 3 பச்சை மிளகாய் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 கிலோ பீஃபு, அதில் 3 டீஸ்பூன் மந்தி மசாலா, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸு, 1 டீஸ்பூன் சால்ட் எல்லாம் போட்டு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. நல்லா மேரினேட் ஆன பீஃபை குக்கரில் வச்சு ஒரு 3 அல்லது 4 விசிலுக்கு வேக வச்சுருங்க. இப்போது வேக வச்ச பீஃபை தவாவில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு தேவையான 5.25 கப்பு தண்ணியை பக்கத்தில் கொதிக்க வைக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் ஒரு 75 ml ஆயில் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம், ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிடலாம் நல்லா. இப்போது ஒரு பே லீஃபு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை எல்லாத்தையும் போட்டு வதக்கிடலாம். ஊற வச்ச பாதாமை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் போட்டுடலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி காஞ்ச திராட்சை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை அதில் போட்டு வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மந்தி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது மசாலாவை நல்லா பரட்டிட்டு பக்கத்தில் கொதிக்க வச்சுருக்கிற அந்த வெந்நியை எடுத்து இதில் இப்போது ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சுட்டு நல்லா தரன்னு கொதித்து வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கும்போது கழுவி ஊற வச்ச 3 கப்பு பாஸ்மதி அரிசியை இப்போ அதில் போட்டுடலாம். அரிசி உடையாத அளவுக்கு மெதுவாக கிண்டி விட்டுட்டு இப்போ வேணும்னா கொஞ்சம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ அரிசியும் தண்ணியுமா ஒரு லெவலுக்கு வந்துடும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சிடலாம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ண பீஃப் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி அரிசிக்கு மேலே வச்சுட்டு ஒரு க்ளீனான காட்டன் துணியை அதுக்கு மேலே போட்டுட்டு மூடியை வச்சு மூடி திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம். ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வெயிட்டான பொருளை தூக்கி மேலே வச்சிடலாம். அப்படியே சிம்மில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு திறந்து பார்த்தா சூப்பரான பீஃப் மந்தி பிரியாணி ரெடி ஆயிரும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.